எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோல டிஜிகோல்டுல இருந்து ஜுவல் வாங்கிட்டு அதை உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அது வந்து லாபமா நஷ்டமா அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றதா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதை நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க அதையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8100 ரூபாய். இதுல டோட்டலா எவ்வளவு கோல்டு வந்து சேர்ந்திருக்கு பாத்தீங்கன்னா 1.179 கிராம். 1 கிராம் 179 மில்லிகிராம். இதுக்கு போனஸா எவ்வளவு கிடைக்குது பாத்தீங்கன்னா 44 மில்லிகிராம். ஸோ மொத்தமா எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 1.223 மில்லிகிராம்ல கிடைக்குது. 1 கிராம் 223 மில்லிகிராமா கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஆவரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா 6872. இப்போ நான் வாங்கின எடை பாத்தீங்கன்னா 1.270 கிராமுக்கு வாங்கியிருக்கேன். அதாவது 1 கிராம் 270 மில்லிகிராமுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ நான் சேர்த்ததை விடவோ கொஞ்சம் எக்ஸஸா தான் வாங்கியிருக்கேன். இப்போ அவங்க பில்லு வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோலயே காமிச்சிருப்பேன். அது சத்தியமா எனக்கு புரியல, அதனால நானே வந்து சிம்பிளா ஒரு பில் கால்குலேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பில் கண்டிப்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும். நீ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வாங்கின நகையோட எடை பாத்தீங்கன்னா 1.270 மில்லிகிராம். இப்ப நான் சேர்த்த நகையோட எடை பாத்தீங்கன்னா 1.223 மில்லிகிராம். இதுல இருந்து கழிச்சிட்டோம்னா எக்ஸஸா எவ்வளவு வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா 47 மில்லிகிராம் எக்ஸஸா வாங்கியிருக்கேன். ஸோ 1.223 கிராமோட ஆவரேஜ் ரேட்டு 6872 அப்படின்னு வச்சுட்டோம். அப்படின்னா 1.223 இன்டூ 6872 மல்டிப்ளை பண்ணோம்னா 8404. இப்போ இந்த 8404க்கு அவங்க சொன்ன வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 19.5. ஸோ அந்த வேஸ்டேஜ் போட்டோம்னா 1638 ரூபாய் வருது. ஸோ இப்போ இந்த ரேட்டையும் வேஸ்டேஜ் ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா 10,042 ரூபாய் வருது. இப்போ நாம எக்ஸஸா வாங்கின அந்த மில்லிகிராமோட வேஸ்டேஜ் அதோட ரேட் எவ்வளவுன்னு பாத்திரலாம். 47 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ஸோ இன்டூ போர்ட் ரேட் போட்டோம்னா அன்னைக்கு போர்ட் ரேட் வந்து 8775. 1 கிராமோட விலை 8775 வச்சுட்டோம்னா 1 மில்லிகிராமோட விலை பாத்தீங்கன்னா 8.775 வரும். 8 ரூபாய் 775 பைசா அந்த ரேஞ்ச் வரும். ஸோ 47 மில்லிகிராம் இன்டூ 8.775 போட்டோம்னா 412 ரூபாய் வரும். ஸோ 412 ரூபாய்க்கு 19.5% போட்டோம்னா 80.34 பைசா வருது. ஸோ இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 492 ரூபாய்.34 பைசா வருது. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த 10,042 ரூபாயும் இந்த 492 ரூபாயும் நம்ம சேர்த்தனோம்னா 10,534 ரூபாய் வருது. இப்போ இதுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 75 ரூபாய் அவங்க பில் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் போட்டோம்னா 10,609 ரூபாய் வருது. 10,609 ரூபாய்க்கு நம்ம 3% ஜிஎஸ்டி போட்டோம்னா 318 ரூபாய் வருது. ஸோ 10,609 பிளஸ் 318 போட்டோம்னா 10,927 ரூபாய். இதுதான் வந்து பிரைஸ். கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து இதுதான். நான் இவ்வளவு நேரம் சொன்னது வந்து ஆவரேஜ் ரேட் வச்சுதான் கொடுத்திருந்தேன். சப்போஸ் அன்னைக்கு வாங்க போற அன்னைக்கு உள்ள போர்ட் ரேட் வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டா எவ்வளவு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். நான் வாங்க போன அன்னைக்கு போர்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8,775 ரூபாய். ஸோ 8,775 இன்டூ 1.270 போட்டோம்னா 11,144 ரூபாய் வருது. இதுக்கு 19.5% வேஸ்டேஜ் போட்டோம்னா 2,173 ரூபாய் வருது. ஸோ ரெண்டையுமே சேர்த்தனோம்னா 13,317 ரூபாய் வருது. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் 75 ரூபாய் போட்டோம்னா 13,392 ரூபாய் வருது. இந்த 13,392 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி போட்டோம்னா 401 ரூபாய் வருது. இப்போ இந்த 13,392 பிளஸ் ஜிஎஸ்டி ரெண்டையுமே சேர்த்தனோம்னா 13,793 ரூபாய். ஒருவேளை டிஜிகோல்டுல எல்லாமே அமௌண்ட் போடாம டைரக்டா போய் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன்னா நான் 13,793 ரூபாய் கொடுத்துதான் இந்த 1.270 மில்லிகிராம வாங்கியிருக்க முடியும். சரி, அப்போ உண்மையிலேயே நான் எவ்வளவு பே பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நான் டிஜிகோல்ட்ல சேர்த்திருந்தது பாத்தீங்கன்னா 8,100 ரூபாய். நான் பில் பே பண்ணும் போது இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே மொத்தமா சேர்த்து எவ்வளவு கொடுத்தேன் பாத்தீங்கன்னா 2,727 ரூபாய். ஸோ அந்த 8,100 2,727 ரெண்டையுமே கூட்டினோம்னா 10,827 ரூபாய். அதாவது நான் ஃபர்ஸ்டா சொல்லும் போது இந்த ஆவரேஜ் ரேட்
சொன்ன பாருங்க, அப்படி போட்டு வரும்போது 10,927 ரூபாய் வந்துச்சு. இது வந்து அதை விடவும் 100 ரூபாய் கம்மியா வந்திருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நாங்க போன அன்னைக்கு அக்ஷய திருதி ஏதோ ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ஆக்சுவலா 250 ரூபாய் பக்கம் கம்மி பண்றதா சொன்னாங்க. ஆனா கணக்கு பண்ணி வரும்போது கரெக்டா ஒரு 100 ரூபாய் தான் கம்மியான மாதிரி தெரியுது. சோ அதனாலதான் வந்து இந்த பிரைஸ் டிஃபரெண்ட் வந்திருக்கு. ஆக மொத்தம் நான் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன்னா 13,793 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நான் டிஜிகோல்டில் வாங்கினதுனால எனக்கு 10,827 ரூபாய் தான் பே பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 2,966 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்னென்ன ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய் இருந்தா கூட யார் வேணாலும் ஈஸியா இதை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னால ப்ராப்பரா ஒரு சீட் மாதிரி பே பண்ண முடியாது, 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி பே பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க எப்பெல்லாம் கையில 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கோ அப்பெல்லாம் வந்து இதுல நீங்க அமௌண்ட் போட்டு சேர்த்துட்டே வரலாம். செகண்ட் பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா, இதுல வந்து கிராம்ல தான் வர வைக்கிறாங்க. இப்ப நீங்க 100 ரூபாய் பே பண்ணீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளவு கோல்டு கிடைக்குமோ கோல்டா தான் நம்ம அக்கௌண்ட்ல வந்து அக்யூமுலேட் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜா நான் சொல்லுவேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா சேவிங் மோட்டிவேஷனல். இதுல என்ன சேவிங் மோட்டிவேஷனல்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் என்னால எதையுமே சேவ் பண்ண முடியல. நான் ஒரு 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருந்தா ஏதாவது செலவு, என்னால மொத்தமா வந்து ஒன்னு கட்டி வாங்க முடியல, இது வரைக்கும் நான் கோல்டே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ இதுல என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு நடந்ததை வச்சு நான் சொல்றேன். நார்மலாவே இந்த ஷாப்ல வந்து வேஸ்டேஜ் அதிகம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் அங்க போகும்போது தான் நானும் அதை ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் வாங்கின பொருளுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% பக்கம் வேஸ்டேஜ் வந்துருச்சு. 19.5% வேஸ்டேஜ் போட்டாங்க. செகண்டா என்ன நெகட்டிவ் சொல்லுவேன்னா, போர்ட் ரேட்டோட வேஸ்டேஜ் போடுறாங்க. அதாவது நம்ம இப்ப டிஜிகோல்டுல வந்து ஒரு ஆவரேஜ் ரேட் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ரேட்டுக்கான வேஸ்டேஜ் போடாம அன்னைக்கு நம்ம வாங்க போற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் ஓடிட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு உண்டான வேஸ்டேஜா தான் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இவங்க போனஸ்னு கொடுக்குற அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா, நம்ம கிராமா வாங்கும்போது அந்த கிராம்ல மைனஸ் பண்ணாம அமௌண்ட்ல மைனஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் கணக்கு ஒண்ணுதான், அதை கிராமாவே மைனஸ் பண்ணலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கலெக்ஷன்ஸ் லோவா தான் வச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷனோ இல்ல நிறைய ஆப்ஷனோ எதுவுமே இல்லை. இப்ப நான் வாங்க போனது சின்ன ஐட்டம் தான். எனக்கு மொத்தமாவே ஒரு 3 பொருள் தான் காமிச்சாங்க. ஆப்ஷன் ஏ இல்ல பி இல்ல சி, இதுல 3ல ஏதோ ஒண்ணு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒருவேளை டிஜிகோல்டுல வாங்க போறவங்களுக்கு இவ்வளவுதான் காட்டுறாங்களா, இல்ல நார்மலாவே இந்த கடையில கலெக்ஷன்ஸ் இவ்வளவு கம்மி தானான்னு எனக்கு தெரியல. நான் வாங்கின பொருள் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அதுல வந்து திருகாணில 916ன்னு போட்டிருந்துச்சு. பட் அந்த ஹால்மார்க் நம்பர் வந்து கேட்டதுக்கு அது வந்து அந்த தண்டுல இருக்கும் சொன்னாங்க. என்னால அதை பார்க்கவும் முடியல, அது சுத்தமா என் கண்ணுக்கு புலப்படவே இல்லை. அது கடைசி வரைக்கும் கேட்டு அவங்க வந்து பூத கண்ணாடி வச்சு காட்டுறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு காட்டவே இல்லை. இப்போ வரைக்கும் அதுல இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் இருக்கு. நான் இந்த கடையில வந்து ரொம்ப கம்மியான கஸ்டமர் சர்வீஸ் தான் பார்த்தேன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான கடைக்கு போற மாதிரி ஃபீல் எனக்கு கிடைக்கவே இல்லை. அது வந்து நான் கொஞ்சம் நல்ல கடைங்களுக்கு போய் பழகிட்டனால எனக்கு ஒருவேளை அப்படி தோணுச்சா என்னமோ தெரியல. நம்ம தனிஷ்கோ மலபாரோ இல்ல ஜிஆர்டியோ போனோம்னா அவங்க வந்து ரொம்ப சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்றாங்க. டக்குன்னு நமக்கு சீட் கொடுத்து உட்காந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. இங்க அந்த ரெண்டையுமே நான் பார்க்கல. மூணாவது ஒரு வாட்டர் பாட்டில் டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வாங்குறோமோ இல்லையோ நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த கடையில இல்ல. சேம் இதே மாதிரி தான் அந்த லலிதாலையுமே ஒரு வாட்டி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அங்கேயும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் சர்வீஸ் இருந்தது, இங்கேயும் அதே மாதிரி தான் சர்வீஸ் இருந்தது. ஸோ அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வாங்கின ஜுவல்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் இல்ல. அதோட உறுதித்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். 1 கிராம்ல என்ன உறுதி வந்துரும் நீங்க கேட்கலாம். ஆனா வந்து நான் அந்த கம்மல் வந்து அட்டாச் பண்ற பாருங்க, அந்த போட்டோங்கிற அந்த வீடியோ வந்து காட்டுற பாருங்க. இதுல வந்து அந்த கம்மல்ல இருந்து கீழே ஒரு தொங்கட்டம் வருது பாருங்க, அது வந்து ஒரு வளையத்துல இருந்து வரும். அந்த வளையம் வந்து ப்ராப்பரா ரவுண்டாவே வரல. கிட்டத்தட்ட ஒரு 98% ஃபினிஷ் ஆகும்போது 2% விட்டு போன மாதிரி ஒரு சின்ன கேப் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த 2 கம்மல்லையுமே அப்படித்தான் இருக்குது. மேபி இது டிசைனா என்ன தெரியல. இதனால அந்த முத்து எப்ப வேணாலும் மேல் வழியா வெளியே வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பினிஷிங் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ எனக்கு அது ஒன்றும் பிடிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்லிங். ஸோ இந்த பில்லிங் வந்து நான் போன
வீடியோலயே காமிச்சிருப்பேன். ஒரு நார்மலா ஒரு ஜுவல்லுக்கு எப்படி பில் இருக்குமோ அந்த மாதிரி இல்லாம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல குடுக்கற மாதிரி அரிசி பருப்புக்கு வர மாதிரி ஒரு பில்லு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பில்லிங் வந்து புரியவும் இல்லை. ஒரு சாதாரண மக்களுக்கு கூட புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவான பில்லிங் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒன்றும் பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு வேஸ்டேஜ் போட்டிருக்கோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதை ஏன் இப்படி குழப்பற மாதிரி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பில்லிங் அது வந்து எனக்கு சுத்தமாவே புரியல. அந்த பில்லிங் என்னன்னு எனக்கு புரியல. நிறைய சார்ஜ் போட்டாங்க, எக்ஸ்ட்ராவா நிறைய அமௌண்ட் கொடுத்துட்டேங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உட்காந்து கால்குலேஷன் போடும்போது எனக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டுக்கு தான் பில் பண்ணிருக்காங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் புரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான பில்லிங். ஸோ அந்த பில்லிங்கை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா தோணுச்சு. இது திரும்ப வந்து நான் இங்க டிஜிகோல்டு ஜாயின் பண்ணுவேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டவுட் தான். மேபி போடலாம், இல்ல போடாமலும் இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் ஜாயின் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நான் போத்திஸ் டிஜிகோல்டு போட்டுட்டு இருக்கேன். ஸோ அது முடிஞ்சிட்டு அப்புறம் பார்க்கலான்னு விட்டு வச்சிருக்கேன். இப்போதைக்கு போடல, போடும்போது சொல்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.